இந்த பாயிண்ட் ஏன் பேசணும்? ஒன்று அதில் இன்னொரு சமாச்சாரம் இருக்குது. இது உண்மையான சட்டம் 2 பேரில் லேடிஸை ரிமாண்ட் பண்ணிட்டு ஜென்ஸை விட்டுறணுங்கிறது. இது எதுவரை இருந்ததுன்னா எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும் வரை. ஓகே, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு ரூல் கொண்டுட்டு வர்றாரு. அது என்ன நியாயம்? பிடிச்சனா 2 பேர்த்தையும் நாளைக்கு உள்ளே போடுன்னு சட்டத்தை கொண்டுட்டு வந்துடுறாரு. எம்ஜிஆர் 77 ஆட்சிக்கு வராரு. 87 செத்தே போயிட்டாரு. சம்பவம் நடந்தது 89. அப்போ அதுக்குள்ளார இந்த பில்லு இருந்தது, இந்த கவர்மெண்ட் ஜியோ வந்திருக்குமா வந்திருக்காதா? 2 பேர் மேலேயும் அரெஸ்ட் பண்ணுங்கிறது வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்கும். அப்போ நாளைக்கு உன்னை தூக்கிட்டு போனது கரெக்டா? ஓகே ஓகே, நான் சொல்கிறது இந்த கணக்கில் தான் உன்னை கூப்பிட்டு போகிறான். நீ சொல்கிறது என்னை பிடிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லையா அப்படிங்கிறது. நீ மாட்டினதுக்கு முன்னாடி இந்த சட்டம் மாறிடுச்சுங்கிறேன். ஓகே ஒன்று. இப்போ இவர் மேலும் சில விவரங்கள் கேட்பதனால் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். இவர் என்றைக்குமே எந்த விஷயத்துக்கும் தானாக செலவு பண்ணுற ஆள் கிடையாது. இப்போ இட்லியே யார்கிட்டயாவது சாப்பாடே வேணாலும் யார்கிட்டயா அப்படி போகிறப்போ இப்போ வெளில சாப்பிட போறியா, ஒரு 2 இட்லி எனக்கு சேர்த்து வாங்கிட்டா, இப்படி தான் ஓட்டுறாரு. திமுகவை இவ்வளோ கேவலமாக விமர்சனம் செய்கிறவரோடைய அதிக நாள் பிஸ்னஸ் என்ன தெரியுமா? திமுகவில் கனிமொழியிடம் சொல்லி நான் உனக்கு சீட்டு வாங்கி தருகிறேன், கவுன்சிலர் ஆக்கி விட்றேன், எம்எல்ஏ ஆக்கி விட்றேன், இப்படி தான் பல பேர்கிட்ட பணம் வாங்கிட்டு காலம் தள்ளிக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் திமுகவை திட்டுறப்ப இவர் எப்பயுமே எம்எல்ஏ ஹாஸ்டலில் தான் போய் தங்குவார். திமுகவை திட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எம்எல்ஏலாம் நம்ம ஹாஸ்டலில் இவன் படுத்துருக்கிறான்னா அப்புறம் நம்ம தான் இடம் கொடுத்து வேணும்னு திமுகவை திட்ட வருவான்னு எவனும் எம்எல்ஏ ஹாஸ்டல் பக்கம் வராதான்ட்டான். இப்போ எங்கே தெரியுமா தங்குறாரு? சாலிகிராமத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில். அவர் திண்டுக்கலை சேர்ந்த ஒரு பாய். அவர்கிட்ட அவருக்கு காங்கிரஸ்காரரு தாவே கால நான் எஸ்ஏசிகிட்ட பேசிட்டேன், விஜய்கிட்ட பேசிட்டேன், உனக்கு நான் எம்எல்ஏ வாங்கி தரேன், 50 லட்ச ரூபா போட்டு வச்சிருக்காரு.